வணக்கம் மகர ராசி நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான பராப வருடம் பிறக்க போகுது. இந்த பராப வருடம் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும்னே சொல்லலாங்க. காரணம், உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலான 7.5 சனி விலகிருச்சு. 7.5 சனியில எல்லை இல்லாத கஷ்டங்கள் வந்துடும். படாத துன்பம் இருக்காது, வராத கஷ்டம் இருக்காது, அம்புட்டு வந்து போயிடும். எந்த விதத்திலையாவது பாதிப்புகள் வந்துடும். அந்த பாதிப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கலாம். ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு, பொருளாதார பாதிப்பெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அதெல்லாம் 7.5 சனியினால தான் இருந்தது. இப்போ அது விலகினால இனிமேல் எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு பாதிப்பு வராது. பொருளாதாரத்திலையும் சரி, அதே மாதிரி வேற உடல்நிலையிலையும் சரி, எந்த பாதிப்புமே வராமல் ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பராப வருடம் உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு தனி குடித்தனம் போற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைச்சா தனி குடித்தனம் போய்க்குங்க. அப்படி போயிட்டீங்கன்னா வீட்டில் இருக்க சண்டை சச்சரவுகள் விலகிரும். ஒருவேளை போகலை அப்படின்னா சண்டை சச்சரவு கொஞ்சம் இருக்கும். அதனால தனி குடித்தனம் போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்தால் அதை பயன்படுத்தி போய்க்குங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்க போயிட்டீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரமும் நல்லா இருக்கும், காசு பணம் நல்லா இருக்கும், கடன் காட்சிகள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். மாணவர்கள் மட்டும் படிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்து படிக்கணும். அப்படி எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். குரு பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 7வது ராசிக்கு தான் வரப்போறார். 7வது ராசிக்கு குரு வந்தா மகிழ்ச்சிகரமான பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்குங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் கூட தேடி வரும். அதே மாதிரி பிரிஞ்ச உறவினர்கள், பிரிந்த நமக்கு நெருக்கமானவங்க, அவங்கெல்லாம் கூட மறுபடியும் சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் வரும். எப்பவோ பிரிஞ்ச ஒரு நட்பு கூட இப்போதைக்கு சேர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் வரும். அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சில உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த உறவுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா வெளியில உறவுகள் கிடைச்சி மகிழ்ச்சியா இருக்கிற போது வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆனா ஒரு சிலருக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். அந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கருத்து வேறுபாடு வர பார்க்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துகிட்டீங்கன்னா இந்த பராப வருடம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா தான் இருக்குங்க. மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் வராது, மிகப்பெரிய சிக்கல் எல்லாம் வராது. காரணம், உங்களுக்கு அஷ்டமத்துல கேது வேற இருக்கு. அந்த கேது வேற ஐப்பசி மாசம் பேச்சு ஆகி 7வது ராசிக்கு வந்துருவார். அப்ப அஷ்டமத்துல எந்த கிரகமும் இல்லைனாலும் நோய் நொடியும் வராது, வம்பு வழக்குகளும் வராது. ஆக பராப வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக தான் இருக்க போகுதுங்க.